இது தௌராத் மாசுபட்ட விதம். இஞ்சிலுக்கு என்ன நடந்தது? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதையும் சொல்றேன். இஞ்சிலுக்கு என்ன நடந்து கேட்டால் இதே மாதிரி பலஸ்தீன் அதுக்கு போகிற அல்லாஹ் தஆலா ஈசா நபி அனுப்புகிறான். அதே யூத சமுதாயத்துக்குள்ள அனுப்புகிறான். அனுப்பி ஃபர்ஸ்ட்டுக்கு பிரச்சனை பட்டு இதெல்லாம் செஞ்சு இந்த அப்புறம் எல்லாம் புதுப்பிச்சு எல்லாம் செஞ்சு இஞ்சில் விதத்தவர் நிறுவிட்டாரா? நிறுவிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன கேட்டால் இப்போ இஞ்சில பின்பற்றக்கூடிய ஈசா நபி இஞ்சில பின்பற்றக்கூடிய சமுதாயம் இப்போ வளருது. இப்போ இதை தௌஹீத் மாதிரி நினச்சிக்கொள்ளுங்களேன். அவங்க தௌஹீத்காரமாய் இப்போ நாங்கள் வளர்ந்து பின்ன நேரத்தில் அந்த வாராம் வில்ல யார் வில்ல வாரா? ரோமம் படையெடுக்குது. ரோம சாம்ராஜ்யம் இந்த பலஸ்தீனுக்கு படையெடுக்குது. படையெடுத்து இவங்க எல்லாரும் அடிச்சு ஒடிச்சு இல்லாமல் ஆக்கிட்டு இப்போ அழிக்கிறான், கொள்றான். நிறைய இந்த இஞ்சில் வேதத்தை பின்பற்றாக்கள் கொள்றான். அந்த நேரம் ரோமர் சாம்ராஜ்யம் எந்த மதம்? இதே சைத்தானிய மதம், பல தெய்வ கோட்பாடு. இதான் சொன்ன அந்த மறுபிறவி கொள்கை, அது இது சிலைகளை வணங்குறது, சைத்தானை வணங்குறது, இந்த பலி கொடுக்குறது எல்லாம் இழிக்குது. சரியா? அப்போ அடிச்சு அடிச்சு கொள்றாங்க. கொண்டு 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 இப்போ எந்த அளவுக்குன்னு கேட்டால் இந்த ரோமர்களை வெறுக்கிற அளவுக்கு இந்த கோட்பாட்டை வெறுக்கிற அளவுக்கு இப்போ இவங்க துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க இந்த இஞ்சில் பின்பற்றின மக்கள். அதுக்கப்புறம் ஹீரோ வராரு. யார் ஹீரோ? கன்ஸ்டான்டின். கன்ஸ்டான்டின் வந்து ஒரு மன்னன், நீரோக்கு பிறகு வர மன்னன். கன்ஸ்டான்டின் வந்து ஷோ அப்படிலாம் செய்யப்படாது, நீங்களும் மனுஷர் நாங்களும் மனுஷர், என்ன இருந்தாலும் இவங்களும் மனுஷர் தான் சொல்லிட்டு வாங்க இதை அடிச்சு கொள்ள தேவையில்லை, பேசி தீர்த்து கொள்வோம்னு சொல்லி வாங்க பேசுவோம். உங்களோட என்ன பிரச்சனை? உங்களோட மதம் இது தானே சார், ரோமர்களையும் பங்கு இருக்கிறேன், உங்களோட மதம் இது தானே சரி, ரெண்டு பேரும் அடிச்சு கொள்ள தேவையில்லை, பேசி தீர்த்து ஒரு முடிவு செஞ்சு ஒரு 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 சமரசத்துக்கு வருவோம், ஒரு ஐக்கியத்துக்கு வருவோம், கம்ப்ரமைஸ் பண்ணுவோம்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள் சில ஏற்பாடு செய்கிறார். எங்க ஏற்பாடு செய்தாரு? கன்ஸ்டான்டின் என்ற மன்னன் உருவாக்கின நகரம் தான், புதுசாக உருவாக்கின நகரம் தான் கன்ஸ்டான்டினோபிள், இன்னைக்கு இருக்கிற இஸ்தான்புல். சரியா? அப்போ இந்த கன்ஸ்டான்டினோபிள் தான் நடக்குது. முதலாவது சில கவுன்சில்ஸ் நடத்தினாங்க. அங்கே சில என்னது சொல்ற வந்து என்னது கவுன்சில்ஸ், அவை சபைகள், சில இருக்கிற மத தலைவர்கள் ரெண்டு பக்கத்து சாலைகளை கூப்பிட்டு கவுன்சில் வச்சாங்க. இந்த கவுன்சில்ஸுக்கு சொல்றது கவுன்சில் ஆஃப் நைசியான்னு சொல்லி. இந்த கவுன்சில்ஸ் ஆஃப் நைசியால தான் முதலாவது இஞ்சில் வேதம் மாசுபடுத்தப்பட்டது. இதே மாதிரி தான் ரோம சாம்ராஜ்யம் அவங்க பின்பற்றின அந்த அதே சைத்தானிய கொள்கையை கொண்டு இந்த இஞ்சில் வேதத்துக்குள்ள புகுத்தி இஞ்சில் வேதத்தை புது வடிவம் கொடுத்து ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறம் ட்ரினிட்டியை கொண்டு திருத்துவ கொள்கையை உள்ளுக்கு நுழைச்சி அப்போ ஒன்றும் இல்லாமல் ஆக்கி இன்னைக்கு கிறிஸ்தவ மதமும் ஆல்மோஸ்ட் மாசுபடுத்தப்பட்டாச்சு.